வெல்கம் டு ஆல் இன் ஒன். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுடைய படிப்பு வேஸ்ட் ஆகுது, டியூஷனும் அமுச்சு விட முடியறதில்ல, அதே சமயத்தில் ஸ்கூல் போகாததுனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய ஒரு ஃபீலிங் எல்லா பேரண்ட்டோட மனசுலேயுமே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இந்த சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க. மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இலவசமாக அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸாக இருக்கும். இதில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் எஜுகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங். உங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, நான் போடுற அந்த வீடியோஸ் படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. அவங்க கண்டிப்பாக சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, பட் இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும், திரும்ப பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவலாக பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் தமிழுங்க. இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழே சரியாக பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சுத்தமாக தமிழ் தெரியறதில்ல. இந்த லாக்டவுனை நம்ம பயன்படுத்தி தமிழையும் கற்றுப்போங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்திங்க. ஸ்போக்கன் ஹிந்தி நீங்கள் எழுதுறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோஸாக போட போகிறேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா ப்ளேலிஸ்ட்டில் இந்த டாப்பிக்கோடு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்க. பேசிக்காக என் குழந்தைங்களுக்கு உரிய மேக்ஸ் கற்றுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள் மேக்ஸில் தான் ரொம்ப வீக்காக போயிடுறாங்க, மேக்ஸுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. மேக்ஸுக்காக தனி டியூஷன் வைக்கிறோம், இருந்தாலும் ப்ரோஜனம் எல்லாம் போகுது. அப்போ அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கான வீடியோஸையும் நான் உங்களுக்காக போட போகிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸுங்க. பேசிக் மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனால் வேகமாக மேக்ஸை நான் போடணும். எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது எக்ஸாமுக்கு, மேக்ஸுக்கு மட்டும் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு மேக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பயிர் டிஎன்பிஎல் எக்ஸாம், இந்த மாதிரி அதர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபாகஸ் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு அபாகஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய 2 மூளையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த அபாகஸ். இது 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% இது ரிசல்ட் கொடுக்கும். இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் போகிறேங்க. கிட்டு நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேங்க. இது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹெட்லைனில் நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், 100% பண்ணுவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 10 வருஷத்துக்கு மேலே டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கனால தான் நான் உங்களால் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களும் இதனால் பயன்பெறட்டும். இன்றைக்கி கல்வி இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அனுபவ அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு. அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனும் அனுபவம் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படிப்பை மற்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் கூட பெரியவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள்.
29/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் செவ்வாய்க்கிழமை, சார்வரி, மார்கழி 14ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. இன்று காலை 8:40 முதல் நாளை காலை 9:18 வரை கிரிவலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:29, காரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 8:39 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. இன்று மாலை 6:32 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:28 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அனுஷம், கேட்டை. இன்றைய நட்சத்திர பலன்கள். அன்பினால் வழிபாடு செய்கிறவனுக்கு ஆலய கதவுகள் தானே திறக்கும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியா சிறப்பாய் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும். தபால்ல வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். இன்னைக்கு உங்க கெட்ட பழக்கங்கள் உங்க காதலை மோசமா உணரக்கூடுங்க. மேலும் அவங்க உங்ககிட்ட கோபப்படக்கூடும். உத்வேகம், நம்பிக்கை உள்ளவங்களோட பார்ட்னர்ஷிப் சேருங்க. சில மன மகிழ்ச்சிக்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாளுங்க. இன்னைக்கு உங்க டீன் பருவத்துல நீங்க இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசுவீங்க. அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான தருணமாக இருக்குங்க. தாய்வழி உறவினர்கள் மூலமா ஆதரவான சூழல் உண்டாகும். தொழில் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். வயதில் மூத்தவங்களோட ஆலோசனையின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ரிஷபம், போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் மிகுந்த களைப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவைப்படும். கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்க. சிறிய குழந்தைகள் உங்களை பிஸியா வச்சு ஆனந்தமாக்குவாங்க. ஏரியில இனிமையான பாச சந்திக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. வேலையில அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்பு மற்றவங்களோட தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீங்க. இதனால உங்க மனதிற்கு அமைதி கிடைக்கும். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில துணை உங்களுக்கு உணர்த்துவாங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமா இருக்க போகுதுங்க. சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களின் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் மேம்படும். மனதில் இருக்கும் புதிய எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிதுனம், இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தருங்க. ஆனா உங்க பலத்தை பாதிக்கும் எதையும் நீங்க தவிர்க்க வேண்டுங்க. உங்க செலவு எதிர்பாராமல் அதிகரிப்பது மன அமைதியை கெடுக்கும். உங்க துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் பலம் பெருகும்.
காதலரோட வெளியில செல்லும் போது திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ட்ரீட் கொடுக்க கூடுங்க. நெருக்கமானவங்களோட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். உங்கள் துணையை இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படுங்க. பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும். மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலை அமையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் சாதகமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கடகம். இதய நோயாளிகள் காப்பி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இதுங்க. இனியும் காப்பி கொடுத்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சனைகளை திசை திருப்பிவிடக்கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். சுய பரிதாபத்தின் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. சமூக தடைகளை கடக்க முடியாதிருக்கும். புதிய முயற்சிகள் தேடி வரும். நல்ல லாபத்துக்கு உத்தரவாதம் தரும். பணம் பலன் தரும். ஆள் செலவு மிக்கதாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் துணையோட உடல் நலனில் எண்ணி நீங்கள் கவலை உறுவீங்க. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் சரியாகிவிடும். தொழில் தொடர்பான புதிய சிந்தனைகள் உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சபை தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சிம்மம். உங்க நகைச்சுவை உணர்வு தான் மிகப்பெரிய சொத்துங்க. உங்க நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்க. புதுமையான சிந்தனை உள்ளவங்களோட அறிவுரைப்படி உங்க பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களோட வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட மாலை பொழுத கழிக்க ஏற்பாடு செய்யுங்க. உங்க காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீங்க. வேலையில நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன் தருங்க. அதை செய்வதற்கு முன்பு பெற்றோர்கிட்ட அனுமதி பெறுங்க. இல்லாவிட்டால் பிறகு அவங்க கோவத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். வதந்தி மற்றும் கிசுகிசுக்கல்ல இருந்து தள்ளி இருங்க. இன்னைக்கு உங்க துணை தன்னோட இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் செல்வதற்கான பயணம் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பிரச்சனைகள் குறையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னி. உடல் நலனுக்காக குறிப்பா மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்க. இந்த ராசியில வணிகர்கள் உங்க பணத்தை கேட்கும் மற்றும் அதை திருப்பி தராத தங்கள் வீட்டு உறுப்பினர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டுங்க. நண்பர்கள் கூடும் இடங்கள்ல உங்களோட நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாகும். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்க அன்புக்குரியவர் செய்வார். தொழில் அதிபரை போல உங்க வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்க இதை செய்தால் நீங்க நிறைய சிக்கல்ல இருக்கலாம். தனிமையில நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனா உங்க மனதில் ஏதேனும்
நடக்கிறது என்றால் மக்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதன் மூலமா நீங்க மேலும் வருத்தப்படலாம். நாங்கள் உங்களுக்கு சொல்லும் அறிவுரை என்னவென்றால் மக்கள் கிட்ட இருந்து விலகி உங்க அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவர்கிட்ட பேசுவது நல்லது. இன்னைக்கு உங்களோட துணையோட உங்க வாழ்க்கையிலே மிகவும் இனிமையான பொழுத நீங்க இன்னைக்கு பகிர்ந்து கொள்வீங்க. மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள்ல லாபம் மேம்படும். விவசாயம் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய லாபம் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுபிட்சம் ஏற்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட 1, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம். ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள். உங்க தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்க. இன்னைக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு வெளியேறுங்க. இதன் மூலம் நீங்க பயனடையலாம். பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். காதல்ல அவசரமான நடவடிக்கைகளை தவிர்க்கவும். பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில இருப்பீங்க. பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலையும் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுல சிறிய உறுப்பினர்களோட ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம். உங்க துணைவர் அல்லது துணைவி இன்னைக்கு வேலையில மூழ்கி உங்களை கவனிக்க தவறுவாங்க. இதனால நீங்க வருத்தம் அடையலாம். வியாபாரம் தொடர்பான பணிகளின் மூலமா அலைச்சலும் பதற்றமும் ஏற்படுங்க. நெருக்கமானவங்களோட தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளின் போது கவனம் வேண்டுங்க. அரசு தொடர்பான பணிகளில் கால தாமதம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பதற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மறையும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கால தாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். விருச்சிகம். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. இந்த நாள்ல நீங்க பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்குங்க. சிறந்த நடத்தையை பின்பற்றுங்க. ஏன்னா இன்னைக்கு காதலரை அது அப்செட் பண்ணாது. வேலையில சிறப்பா பணியாற்றமைக்கு இன்னைக்கு எல்லோராலும் கவனிக்கப்படுவீங்க. உங்க ஆளுமை என்னவென்றால் அதிக மாணவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்க வருத்தப்படுவீங்க. பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த நாளா இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். இன்னைக்கு உங்க துணையின் உடல் நலத்தை எண்ணி நீங்க கவலை உற வேண்டி இருக்குங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் குறையும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். மாணவர்களின் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்க போகுதுங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கால தாமதங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு. துணைவரின் ஆரோக்கியத்துல முறையாக அக்கறையும் கவனமும் காட்ட வேண்டுங்க. வெளிநாட்டுல கிடக்கும் உங்க நிலத்தை இன்னைக்கு நல்ல விலையில விற்கலாம். இது உங்களுக்கு லாபமும் தருங்க. ஹாப்பி காலாகும். குடும்பத்தினருக்கு உதவுவதற்காகவும் சிறிது நேரத்தை நீங்க செலவிடலாம். கடுமையாக இருக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உங்க நாள் என்பதனால் நிச்சயமா அதிர்ஷ்டமா இருக்கும். இன்னைக்கு ஆபீஸ்ல அதிக அன்பினை நீங்க உணர முடியுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. வாழ்க்கையில பிற்காலத்துல வருத்தப்பட நேரிடலாம். உங்க துணை தனது வாழ்க்கையில நீங்க எத்தகைய விதத்துல முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமைய சொற்களோடு உங்களை தேடி வருவாரு.
நீண்ட நாட்களாக நிலுவில இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் கடன் பிரச்சனைகளை குறைக்க முடியுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் அகலும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகரம். மன ரீதியான பயம் பொறுமையை இழக்க செய்யுங்க. நல்லவற்றின் பக்கமான பார்வையும் சிந்தனையும் அவற்றை தள்ளி வைக்குங்க. இன்னைக்கு நீங்க எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட ஜாலியா இருக்கும் நேரங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தொல்லைகளை உங்க பங்குதாரரோட பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்க. ஆனா அவங்க தங்களோட பிரச்சனைகளை பத்தி உங்களுக்கு சொல்வாங்க. மேலும் உங்களை வருத்தப்பட செய்வாங்க. நிபுணத்துவம் வாய்ந்தவங்களோட கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான் தருங்க. ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்க துணையோட இனிமையான மாலை பொழுத கழிப்பீங்க. சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களோட வருகை மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கும்பம். உங்க உணர்வுகளை குறிப்பா கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. பாதுகாப்பான முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். துணைவர் அக்கறையாக இருப்பார். இன்னைக்கு காதல் மனநிலையில இருப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்க ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில இருக்குங்க. ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்க ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். உண்மையான காதலை இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய தருணமா இருக்குதுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனை சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபமான நாளுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனம். ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. அதில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். பிஸ்னஸ் கிரெடிட் கேட்டு அணுகிறவங்களை வெறுமனை புறக்கணிங்க. வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக புதிய உறவுகளை உருவாக்க பாருங்க. சில காலமாக நீங்கள் யோசித்து வந்தவாறு வேலையில் முக்கியமான மாற்றங்கள் செய்ய வேண்டிய நேரம் இதுங்க. நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டுங்க. எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உங்களுக்கு தெரியுங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்னைக்கே முயற்சியை தொடங்குங்க. உங்க துணையோட இதமான அன்பை நீங்க உணர்வீங்க. வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நுட்பமான செயல்பாடுகள் மூலம் அனைவரிடத்தையும் பாராட்டுக்களை பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் செய்யும் சில மாற்றங்கள் மூலமாக மேன்மை உண்டாகும். மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றியும் பெறுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம்.